வாழ்க வளமுடன். நம்ம மனித வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா காலையில வேணுமா எந்திரிச்சோன்னா காலை கடன்களை முடிக்கிறோம், அதுக்கப்புறம் சாப்பிட்றோம், வேலைக்கு போறோம், இதுக்கு இடையில பொழுதுபோக்கு, விளையாட்டு, திரும்ப சாயங்காலமா குடும்பத்தோட இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம தூங்க போயிடுறோம். இப்படி ஒரு நாள் கழியறதுல இப்படி பல பாகங்கள்ல எல்லா பாகங்கள்லையும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு பங்காளன் நம்ம கிட்ட இப்ப புதுசா ரீசெண்டா ஒரு 20 வருஷமா வளர்ந்து வந்திருக்கான். அவன் தான் இந்த மொபைல்னு சொல்லுவோம் தான். நம்ம எல்லா இடத்துலயுமே இப்ப சாப்பிட்ற இடத்துலயும் இருக்கும், தூங்கும் போது தூங்கி எந்திரிக்கிறதுக்கு எழுப்பி விடுறது அலாரமாவே இருக்கான், திரும்ப தூங்குறதுக்கு முன்னாடிதான் கையில இருந்து கீழே வைக்கிறோம், சாப்பிடும் போதுல இருந்து குளிக்கிறது. சில பேர் வந்தீங்கன்னா IP68 இருந்ததுன்னா பாத்ரூம்குள்ள கூட கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு நம்மளோட பங்கு கொள்ளக்கூடிய இந்த மொபைல் நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நிகழ்த்தி விளைவுகளை கொடுக்குது அப்படின்ற ஒரு டிஸ்கஸை தான் இன்னைக்கு நாங்க பண்ண போறோம். ஸோ பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் அப்படின்றது இன்னைக்கு நமக்கு சொல்ற மாதிரி இந்த பாத்ரூம்குள்ளேயும் மொபைல் போகுது. நிறைய பேர் என்ன அந்த குளிக்கும் போது கூட ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே குளிக்கிற மாதிரி, அது சமையல் பண்ணும் பொழுது நிறைய பேர் பெண்கள்லாம் சமைக்கும் போது கூட என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா அந்த மொபைல் போனை பார்த்துக்கிட்டே சமைக்கிறாங்க. இதுல என்ன ஒரு பெரிய கொடுமையான விஷயம்னா, ஒருவேளை ஆடியோ மட்டும் கேட்டுட்டு சமைச்சா கூட பரவாயில்ல. ஆமா, ஒரு பாட்டு வச்சிருக்கீங்க, அது பாட்டு ஓடிட்டு இருக்கோம், நீங்க பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஜாலியா இசையை கேட்டுக்கிட்டே பண்றீங்க அப்படின்னு வீடியோவையும் பார்த்துக்கிட்டே கூட சமைக்கிறாங்க. அது பெரிய ஆபத்தான ஒரு, அதாவது ஒரு குறிப்பிட்ட சமயங்கள்ல அதை பாத்ரூம்ல பயன்படுத்துறாங்க, ஒரு ரைட்டு சாப்பிடும் போது பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் விளைவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு. சில நேரங்கள்ல விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா டிரைவிங்ல யூஸ் பண்றது. நான் டிரைவிங்ல போறேன் இல்லையா, டிரைவிங் போறதுனால நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கு. நான் கார்ல போகும்பொழுது ஒரு 100 கிலோமீட்டர் போகும்போது நான் எத்தனை காரு எத்தனை டூ வீலர் சந்திச்சுட்டு போறேன். ஏகப்பட்ட பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா மொபைலை யூஸ் பண்ணிட்டு டிரைவ். இது உயிருக்கான விளைவு. சாப்பிடும்போது பாக்குறீங்க, பாத்ரூம்ல கேக்குறீங்க, சில விஷயங்கள் பாதிக்கும், கான்சென்ட்ரேஷன் குறையும். ஆனா இந்த அடுப்படியில பயன்படுத்துறாங்க இல்லையா, அது கூட விளைவு கூட தான். ஏன் அப்படின்னா அடுப்படியில நம்ம நெருப்புல சமைப்போம், சிலிண்டர் பயன்படுத்துறோம். இந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு குழம்பு வச்சுட்டீங்க மறந்துட்டீங்க, கறி பிடிச்சி போயிடும். ஒரு குக்கர் வைக்கிறீங்க மறந்துட்டீங்க, குக்கர் வெடிச்சிடும். இல்ல சிலிண்டர் ஆஃப் பண்ண மறந்துட்டீங்க, புரியுதுங்களா? பாத்திரம் போயிட்டு போகுது, குழம்பு போயிட்டு போகுது, மளிகை சாமான், அதெல்லாம் கவலை இல்லை. ஆனா அது கூட உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அடுப்படியில பயன்படுத்துறாங்க, பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய. அது என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நான் பயன்படுத்தினேன், என்ன ஆபத்தா வந்துருச்சு. இப்ப என்ன நினைக்க, இப்ப நீ ஒரு 1 லட்சம் தடவை தப்பு பண்ற, ஒரே தப்புல உயிர் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் 9,9,999 தப்பிச்சுட்டேன்னு சந்தோஷப்படுவீங்களா? அப்ப விளைவு ஒரு முறை வந்தா கூட அது மோசமான விளைவா இருக்கும். ஒண்ணு அப்ப யூஸ் பண்ணும்போது, டிரைவிங்ல யூஸ் பண்றது அதே போல உயிருக்கான ஒரு அதாவது உயிர் பிரச்சனை உயிருக்கே. ஏன்னா நானே சில நேரங்கள்ல யோசிப்பேன், ஹெட்போன்ல போட்டு பேசும்போது கூட அந்த கவனச்சிதறல் அப்படிங்கிறது அங்க இருக்கும். ஹெட்போன்ல தானே பேசுறீங்க, நம்ம பண்ற டிரைவிங் பண்றோம், ஹெட்போன்ல போட்டு போறோம். இதுல என்ன காரணம்னா, ஒரு 120 போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் டக்குன்னு குறுக்க இப்படி போகும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஹெட்போன் தானே பேசிட்டு போறோம், ஹெட்போன்ல இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஒரு சீரியஸான ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. நீங்க நல்ல நிகழ்வு சொல்லுவீங்க, கெட்ட நிகழ்வு சொல்லுவீங்க, அல்லது என்னை சின்னப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுவீங்க, நான் கோவப்படுவேன், அல்லது துக்க நிகழ்வு சொல்லுவீங்க, பயப்படுற மாதிரி சொல்லுவீங்க, ஒரு வாதம் நடக்கும். அப்ப என்ன நடக்கும்னா, பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நாய்கிட்ட போகும். அந்த செகண்டுக்குள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, அந்த நாயை அடிக்காம போறதுக்கு என்ன பண்ணணுமோ, அப்ப என் பிரெயின் இவ்வளவு ஷார்ப்பா வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னோட கான்சென்ட்ரேஷன் என்ன ரிலாக்ஸா இருக்கணும். என்னுடைய கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரோடு. எப்படின்னா டிரைவிங்ல ஒரு பெரிய ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, வண்டியில போயிட்டு இருக்கும் போதே முன்னாடி போற வண்டி மூணு பிடிச்ச மாதிரி போதா லைட்டா ஷேக் ஆகுதாங்கிறது தெரிஞ்சிடும் டிரைவருக்கு. டூ வீலர் போயிட்டே இருக்கும்போது இப்படி இப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கெஸ் பண்ணுவோம். இவரை விட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போவோம். இப்ப நார்மலா இருக்கிற ஒட்டி போவோம், ஏன்னா ஒரு நூல் பிடிச்ச மாதிரி போயிட்டே இருப்பாரு. ஒரு சில பேர் வண்டி போயிட்டு இருக்கும்போது இப்படி இப்படி போகும், சில லாரி எல்லாம் போகும், அந்த கட்டையை ஒட்டி போயிட்டு திருப்பி இப்படி போகும். அப்ப அந்த இடத்த என்னன்னா அவரை சைடு வாங்கி கடக்குறதுக்கு இருக்குல்ல, ரொம்ப நிதானமா யோசிச்சு சைடு வாங்கி கிடக்குற மாதிரி இருக்கும். அப்ப உங்க அந்த பிரெயின் ஷார்ப்னஸா இருக்கணும் அப்படின்னோம்னா கம்பல்சரி ரொம்ப ஜாலியா இருக்கலாம். பட் ஆனா கான்சென்ட்ரேஷன் அந்த ரோட்டுல மனிதர்கள் போறது, டூ வீலர் போறது, கார் போறது, குறுக்கு ஏதாவது வருதா, அப்ப
கரெக்டா இருந்தா பண்ணோம்னா அந்த ஒரு கிரிட்டிக்கல் டயத்துல கூட தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் ரெண்டுமே வந்து அமலமா இருக்கும். இல்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம போட்டுட்டோம்னா நம்ம வந்து கண்டிப்பா வண்டி வந்து நம்ம எல்லாமே பண்ணிடுவோம் அப்படியே இருந்தாலும் கூட அது பண்ணிடுவீங்க. இது என்ன விஷயம்னா கான்சியஸ் மைண்ட்ல வந்து நம்ம இல்ல அப்படின்னா பேசிட்டு இருக்கோம்னாக்க இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு சடனா வரும்போது நம்மளால பொதுவா அதாவது சுருக்கமா சொல்ல போனோம்னா ஒரே நேரத்துல 7 வேலை பாக்குற மாதிரி டிரைவிங் எல்லாம் பார்க்க கூடாது, பண்ண முடியாது. நீங்க வந்து உங்களுடைய முழு கவனம் அதுல இருந்துச்சுன்னா இன்கேஸ் இன்னொருத்தன் தப்பு பண்றேன். இப்ப பாருங்களேன், நான் லேடிஸ் இதுல பெரிய கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நீங்களே எத்தனை பேரை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. லேடிஸ் ஏகப்பட்ட பேர் போனை வந்து பேசிக்கிட்டே போறாங்க, நல்ல ஸ்பீடா போறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. செகண்ட்ல வந்து உங்களுக்கு அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 லட்ச ரூபா போட்டு ஒரு பிசினஸ் பண்றீங்க, லாஸ் பண்ணிட்டீங்க, இன்னொரு 1 லட்ச ரூபா போடலாம். புரியுதுங்களா? சரி, அந்த 1 லட்சத்தையும் தப்பு பண்ணி லாஸ் பண்ணிட்டீங்க, தப்பு இல்லை, இன்னொரு லட்சம் போடுங்க. அதுவும் ஆனா இதுல தப்பு நடந்துச்சு அப்படின்னோம்னா விபத்து அப்படிங்கும் போது அந்த இடத்துல உயிர் போகுதா, கை கால் போகுதா, தலைப்பகுதியில பிரச்சனை வருதா, செயல்படாம போறாங்களா, என்ன வேணா நடக்கலாம். மீட் எடுக்கவே முடியாத ஒரு விஷயம் நடக்குது இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு நிறைய விபத்து நான் ஒரே விஷயம் சொல்றேன். இப்ப என்ன விஷயம்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருக்கு. அந்த கிரிக்கெட் மேட்சை வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் இருக்குல்ல, பெட்ரோல் டேங்க்ல வச்சுட்டு மேட்ச் ஐபிஎல் மேட்சை பார்த்துட்டு ஐபிஎல் மேட்ச் மத்த இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மேட்சை பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டு போறாங்க. அப்ப மேட்சை பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டு போறாங்க போது எனக்கு எல்லாம் அப்படியே படப்பட வகி இருக்குது. என்ன காரணம்னா அவங்க பேரண்ட்ஸ் ஒரு குழந்தைய பெற்று வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு உயிரை கொடுத்து பண்றாங்க. இவ்வளவு அவ்வளவு அசால்ட்டா சர்வசாதாரணமா மேட்சை பார்த்துட்டு ஓடுனா அந்த மேட்ச்ல 4-6 அடிக்கும் போது அந்த கவனம் கூட அதுல இருக்கும். இப்ப எப்படி நீங்க வண்டியில கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க? என்ன சொல்றேன், மேட்ச் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா நின்று பாருங்க, இல்ல ஒரு டீ ஸ்டால்லயோ இல்ல ஒரு பேக்கரிலயோ பார்த்துட்டு மேட்ச் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து செல்ல வச்சுட்டு போய் போலாம்ல. இது எதுக்கு மேட்ச் பார்த்துக்கிட்டே பைக்ல ஓட்டணும்? ஒண்ணு. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி காது இப்படி வச்சுட்டு எனக்கு அவங்களை பார்த்து நெக்கில் இப்படி வச்சுட்டு நீங்க ஓட்டும் போது நெக்கில் எவ்வளவு பிரச்சனை வரும். இப்படி வச்சுட்டே ஓட்டும் போது எப்படி கான்சென்ட்ரேட். அன்னைக்கு ஒரு பையன் அந்த மாதிரி தான் ஓட்டிட்டு வந்தாப்புல என்ன ஆகி போச்சுன்னா கான்சென்ட்ரேஷன் மாறிடுச்சு. கான்சென்ட்ரேஷன் மாறினோடனே மொபைலே விட்டுட்டாப்புல, இப்படி கழுத்து தூக்கணுன்னே செல்லு விழுந்துச்சு. செல்லு விழுக போகுதுன்னு சொல்லி 2 கையும் எடுத்துட்டாப்புல. எடுத்து கையை கேட்ச் பண்ண போகும்போது வண்டியை விட்டுட்டாப்புல. வண்டியில இருந்து கீழே குதிச்சு ஆக்சிலேட்டர் திரும்பி விட்டாப்புல. வண்டி பாத்தீங்கன்னா சரவணம் போயிடுச்சு. நல்ல வேலை அந்த இடத்துல யாரும் ஆள் இல்ல. ஆள் இருந்தாங்கன்னா அந்த நபர்களுக்கு பிரச்சனை. என்னோட லைஃப்ல இந்த மொபைல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. அதை நான் மறுக்க முடியாது. இன்கேஸ் இந்த வீடியோ கூட மொபைல்ல தான் எடுத்துருக்கோம். பெரும்பாலான மக்கள் வந்து இந்த மொபைல்ல தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ 2016க்கு அப்புறம் தான் நான் ஸ்மார்ட் போனுக்குள்ள வந்தேன். இந்த மொபைல் அப்படின்றது என் வாழ்க்கையில எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து வரும்போது என்னுடைய வாழ்க்கை கூலி வேலை மாட்டான். அன்றாடம் வந்து ஒரு வேலைக்கு போனாதான் அடிமை வாழ்க்கை மாட்டம் காசு கிடைக்கும். இல்ல அவங்க லீவு அப்படின்னு அமைச்சிட்டா கூட அன்னைக்கு வந்து வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு தெரியணும். பட் இது வரும்போது எனக்கு வந்து இதுல கத்துக்கக்கூடிய நிலை நிறைய கிடைச்சிச்சு. அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதுல பயணப்படும் போது இந்த ஒரு 8 வருஷத்துக்குள்ள ஒரு 16 லட்சம் ரூபாய் பக்கம் என்னால இதுல ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய். எப்படி வரும்னா, நான் இந்த மொபைல்ல யூடியூப் மட்டும் கிடையாது, இந்த யூசி ப்ரௌசரு, புத்தகம் எழுதுறது, இப்படி பல விஷயங்கள். அதுல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ், கேடிபில வந்து புத்தகம் போட்டுறது, இதுல இருந்தெல்லாம் பிச்சு பிச்சு ஒரு 3000 ஒண்ணுல இருந்து வரும், இன்னொன்னுல இருந்து ஒரு 4000 வரும். இப்படி மாசம் ஒரு 20,000 ரூபாய் குறையாம சம்பாதிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது எனக்கு இந்த மொபைல் தான் கொடுத்துச்சு. பாசிட்டிவ் சைடு நீ யூஸ் பண்ணி இல்ல, அது வந்து எப்படி அது பாசிட்டிவா எனக்கு மாறிச்சுன்றதை நான் இங்க வந்து வெளிப்படுத்த விரும்புறேன். என்ன காரணம்னா, இந்த மொபைல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, விஞ்ஞானத்தின் ஒரு வளர்ச்சி. இன்னைக்கு அது ஏகப்பட்ட இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. என்னன்னா, விளையாடுறது, அதுக்குள்ள போய் விளையாடுறாங்க, எக்கச்சக்க பிசினஸ். அது மூலமா தான் உலகம் விட்டு உலகம் கையில கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த மொபைல் உலகத்துக்குள்ள வாழ்ற அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஏரியாவா மாறிடுச்சு. சோ இந்த இதை வந்து நான் வந்து ஆரம்பிக்கும் போதே யோக நிலையில இருந்ததுனால சில விஷயங்கள், ஏன்னா இந்த புறப்பொருள் அப்படிங்கிறத காட்டிலும் இன்னும் உயர்ந்தது, சக்தி வாய்ந்தது, மதிப்பு மிக்கது அப்படிங்கிறது என்னுடைய உடல். இந்த புலன்கள் வழியில இந்த மொபைலை என்னைக்கு யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்றத வந்து மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடியே என் மைண்ட்ல இருந்தது. அதனால காலையில 4:30க்கு எந்திரிச்சேன் அப்படின்னா 7 மணி வரைக்கும் என்னுடைய உடலுக்காக நான் ஒதுக்கிடுவேன். இந்த டயத்துல அந்த மொபைலை தொட மாட்டேன். அதே போல ஈவினிங் 7 மணிக்கு மேலேயும் இந்த மொபைலை தொட மாட்டேன். இந்த பகல்ல வேலைக்குன்னு இருக்கு பாருங்க, இதை ஃபுல்லா நான் இதுல ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
மித்த நேரம் அப்படிங்கிறதுல வந்து என் உடலுக்காக என் உள்ளத்துக்காக இதுக்கான பயிற்சியில ஈடுபடுத்திக்குவேன். சோ என்னுடைய உடல் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான மதிப்பு கொண்டது. ஏன்னா இந்த உலகத்துல இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய மனமும் உடலும் உறுதியா கான்சியஸா இருந்தாதான் முடியும். சோ இந்த கான்சியஸை இழக்க வைக்கக்கூடிய வகையிலேயோ அல்லது இந்த புலன்களை மயக்க வைக்கக்கூடிய நிலையிலேயோ இந்த மொபைல் என்கிட்ட யூஸ் ஆகக்கூடாது. ஒண்ணு கத்துக்கிறதுக்கு, கடைபிடிக்கிறது, அந்த கடைபிடித்ததுல ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்குதா அதை வந்து பகிர்ந்துக்கிறது அப்படின்ற ஒரு தன்மையில பயன்படுத்தினேன். இன்னொன்னு எனக்கு இதுல ரொம்ப கூர்ந்து கவனிக்கும் போது தெரிய வந்தது, இன்னைக்கு நாம நிகழ்த்தக்கூடிய இந்த நிகழ்வு நாளைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யும் அப்படின்றது நம்ம எல்லாமே நம்பக்கூடிய ஒண்ணு. அப்ப 1 மணி நேரம் நான் போன் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, இந்த போனானதை வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் என் மண்டக்குள்ள இருக்க அந்த மூளையை வந்து மழுங்கடிக்கக்கூடிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த 1 மணி நேரம் அப்படின்றது விதையா பார்க்கப்பட்டேன். நான் இந்த 1 மணி நேரத்தை இந்த நேரத்துல அந்த விதையின் தன்மையில நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றத பார்த்தேன். இந்த மூளையை மழுங்கடிக்கக்கூடிய விஷயம் பிளஸ் என்னுடைய உணர்வுகள், அந்த உயிர் சக்தி அப்படின்றது விரயமானது. ஏன்னா அதுதான் நடக்குதுங்க தேவையில்லாததை நான் பார்க்கும்போது. அப்ப அந்த விதை அப்படிங்கிறத நான் வந்து தேவையில்லாத நேரத்தை கழிக்கக்கூடிய, என்னுடைய ஆற்றலை வீணடிக்கக்கூடிய, புலன்களை மழுங்கடிக்கக்கூடிய தன்மையில விதைய போட்டேன். அது எத்தனை விதையா மாறும்னு தெரியாது எதிர்காலத்துல. சோ இந்த தன்மை என்கிட்ட என்னைக்கு நீடிக்க கூடாது, நிலைக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த போன்ல வந்து போன் கால் பிளஸ் மெசேஜ் மட்டும்தான் ஆன்ல இருக்கும் நோட்டிபிகேஷன்ல. மற்ற எல்லா அப்ளிகேஷனோட நோட்டிபிகேஷனும் மியூட்ல தான் வச்சிருப்பேன். நானா எப்போ உள்ள போறேன்னா அப்பதான் அதுல என்ன வந்தாலும் பார்க்கக்கூடிய தன்மையில, இதை கையாளக்கூடிய தன்மையில, ஆளக்கூடிய தன்மையில நாம என்னைக்கு இருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இல்ல அப்படின்னா அவஸ்தை. அது நம்மளை கையாளுச்சு அடிமையாக்கி வச்சிருக்கு அப்படின்னா சோ என்னுடைய வாழ்க்கையில பங்கு கொண்ட விதம் இதுதான். நமக்கு அடிமையா வச்சுக்கணும். நம்ம அதுக்கு வந்து அடிமையா நம்ம ஆளை சொல்ற மாதிரி இந்த நோட்டிபிகேஷன்லாம் சில பேர் சாப்பிடும்போது வரும், வாட்ஸ்அப்ல இருந்து வரும், ஃபேஸ்புக்ல இருந்து வரும், இன்ஸ்டால இருந்து வரும், மெயில்ல இருந்து வரும். பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குனு வந்தோடனே டக்குனு அதை போய் பார்ப்பாங்க, இதை போய் பார்ப்பாங்க. இன்னொன்று இந்த நான் ஒரு சில நேரங்களில் ஒரு விஷயங்களை ஃபீல் பண்ணுவேன். இந்த மேட்ச் பார்த்துக்கிட்டே போறது, ஃபோன் பேசிக்கிட்டே, பெரிய பெரிய எலான் மஸ்க் கூட ஃப்ரீயா இருக்காரு, பில்கேட்ஸ் இருக்காருல்ல, பில்கேட்ஸும் வாரன் பஃபெட்டும் உலகத்துல நம்பர் 1 கோடீஸ்வரங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பிஸி, எனக்கு டைம் இல்லை, ஃபோன் பேசிக்கிட்டே அப்படின்னு. அவங்க வந்து டீ சாப்பிட்டுட்டு தெருவில் வந்து கையில ஃபோன் இல்லை, அவங்க வாட்டுக்கு 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு போறாங்க. யாருங்க? பில்கேட்ஸும் வாரன் பஃபெட்டும். இப்போ நம்ம நிறைய பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னத்தை சாதிக்க போறோம், ஃபோன் பேசிக்கிட்டே போய் அந்த அளவுக்கு பிஸின்னா மொத்தம் எத்தனை 53 பிசினஸ் இருக்கா? தவறா நினைக்க கூடாது யாரும். ஒரு இடத்துல போய் நின்று பேசணும், இல்ல பண்ணோம்னா காலை அட்டன் பண்ணாம இருக்கலாம். என்னைய பொறுத்தவரை நான் என்ன பண்ணுவேன், கொஞ்ச நாள்ல எப்ப வந்து டிரைவிங்ல வந்து உட்காரணும் அப்ப போன் வந்து சைலண்ட் மோட்ல போயிடும். எவ்வளவு பெரிய கால் வேணாலும் வரட்டும். எப்ப வண்டியை ஆஃப் பண்ணிட்டு நிப்பாட்டிட்டு இறங்குறனோ அப்பதான் போன் எடுப்பேன். போன் எடுத்து டைம் நிறைய இருக்கும். அப்ப திருப்பி வந்து பார்த்துட்டு யாராட்ட பேசலாமோ திருப்பி மறுபடியும் பொறுமையா ஜாலியா ஒரு மரத்தோட நிழல்ல போய் உட்காந்துக்கிட்டு பேசலாம். நம்ம பில்கேட்ஸா இல்ல லட்சுமி மிட்டலா இல்ல வாரன் பஃபெட்டா இல்ல எல்லாரும் அவங்க எல்லாம் பண்றது இல்ல, ஃப்ரீயா இருக்காங்க. யார் வந்து மொபைல கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க ஃபேமிலியில வந்து ஆர்டினரியா தான் யூஸ் பண்றாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? அவங்களுக்கு தெரியும் அதனுடைய விளைவு எவ்வளவு மோசம். எதெல்லாம் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அவங்க அதை பயன்படுத்துறது இல்ல. என்ன காரணம்னா அது விளைவு எந்த அளவுக்கு மோசமா அவங்க எல்லாம் லிமிடேஷனா பயன்படுத்துறாங்க. ஏன் என்ன பெரிய தலை போகுதா? லேடிஸ் எல்லாம் அவ்வளவு அசால்ட்டா மேக்சிமம் லேடிஸ் போன் பேசிட்டு போறாங்க, நல்லா ஸ்பீடா போறாங்க. போன் என்ன அடுத்தவங்க தவறு பண்ணும்போது கூட நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்ப நீங்க போயிட்டே இருக்கும்போது அங்கிட்டு ஒருத்தன் தப்பா வரான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த நுண்ணுணர்வு வரவே சரியில்லை, ஓரமா போகணுங்கிற அந்த கான்சியஸ் எப்போ வரும்னா நீங்க உங்க கான்சென்ட்ரேஷனோட வண்டி ஓட்டும் போது. அப்ப இந்த அடுப்படியில பயன்படுத்துறது, டிரைவிங்ல பயன்படுத்துறது மோசமானது விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது சாப்பிடும் பொழுது நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. அது உணவு ஜீரணமாகாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏன்னா உண்ணும் போது உணவு மேலையும் நம்மளுடைய உடல் மேலையும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். அது மாத்தி பண்ணோம்னா அது இன்னொரு பெரிய தப்பு என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் நான் நேரடியா பார்த்ததுதான், குழந்தைங்களை ஆஃப் பண்றதுக்கு செல்போனை கொடுத்துட்றாங்க. குழந்தைங்க சேட்டை பண்றாங்க, சேட்டை பண்ணிட்டு போறாங்க. சரி, ஆஃப் பண்றதுக்காக அவங்களுடைய கண்ணை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல க்ளோஸ் பண்றதா? அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் 90 வயசுல விட அங்க இருந்து போகும்போது தம்பி கார்த்தியா அப்படின்னு கேட்கிற ஒரு காலம் போய் 40 வயசு 35 வயசுலயே 40 வயசுல உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், கண்ணு தெரிஞ்சாதான் அவர் ஆச்சரியமா பாப்பாரு போல. 40 வயசு என்ன நடக்குது கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு செக்கப்புக்கு போயிட்டா போனோம்னா எல்லாத்துக்கும் இருக்கிறது இனிமே என்ன நடக்க போகுதுன்னா, இனிமே என்ன நடக்க போகுதுன்னா சுகர்
என்ன இதுக்கு போய் வர்றீங்க, ஹார்ட்ல கொலஸ்ட்ரால், இது ஒரு பெரிய விஷயமா? கண்ணு உங்களுக்கு வயசு என்ன? 45, 35 இதாகி நீங்க சந்தோஷப்படுங்க. 10 வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, வளர்ந்தவங்க தப்பு பண்றாங்க. இப்ப நம்ம சொல்றோம் வேண்டாம்னு, அவங்க கண்ணே போனாலும் போயிட்டு அதை மாத்திக்கணுங்கிற தாட்டு போய் கண்ணு போனா போயிட்டு போது விடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு அடிக்ஷன் ஆகுறது. ரெண்டாவது அந்த விளைவு அனுபவிக்கும் போதுன்னு தெரியும். நான் சொல்றேன் எங்க இப்படி வந்தா நடக்கும் அப்படின்னு. ஏன்னா கண் பார்வை தெளிவா இருக்கிற வரைக்கும் அதனுடைய பலன்கள் என்னங்கிறது தெரியாது. எப்ப வந்து நீங்க போய் ஒரு பேங்க்ல சலான எழுத ஃபில் பண்ணும்போது ஒண்ணுமே தெரியாது அது உள்ள லெட்டர். அப்பதான் வந்து இதயமே நிற்கும். அப்ப என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு டூல். கண்ணாடி இல்லாம நம்ம பண்ணவே முடியாது. சொந்த அனுபவமே இருக்கு நமக்கே. இந்த லைட்டா ஒரு சின்ன மைல்டான ஒரு பிரச்சனை வரும் பொழுது என்ன இவ்வளவு பெரிய இதுல இவ்வளவு பெரிய கண்ணு தெரியாம போறதுக்கு இல்ல, மங்களா போகும் பொழுது இவ்வளவு பெரிய மோசமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து ஒரு புத்தகம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தகம் படிக்கிறது கூட இந்த சின்ன வயசுல புத்தகம் படிங்க, ஆன்மீகத்துல எல்லாம் ஈடுபடுங்கன்னு சொல்றது பலனை நான் எப்ப யோசிச்சேன்னா, இப்ப இந்த பார்க்கும் பொழுது அந்த லெட்டர்ஸ் வந்து மங்கள் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். புத்தகம் படிக்கிற ஆசையே இருக்காது. அப்ப குழந்தைங்க வந்து இன்னைக்கு நான் வந்து ட்ரைனிங்ல கேட்டேன். நான் 1 கோடி குழந்தைங்க வந்து இன்னைக்கு பவர் கிளாஸ் போட்டிருக்காங்க. நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி 1 கோடி குழந்தை. நீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கூல் போங்க, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல், எந்த ஸ்கூலாவது போங்க, அங்க போய் ஒரு 100 குழந்தை படிக்கிறவங்கள 100 குழந்தைய பாருங்க, எத்தனை குழந்தைங்க பவர் கிளாஸ். எங்க குழந்தைங்கிறது புது கண்ணுங்க. வைத்தறிச்சு என்ன தெரியுங்களா, புதுசா ஒரு வண்டி வாங்குறீங்க BMW, வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இன்ஜின்ல இருந்து புகையா வந்து நின்றுச்சு. உங்களுக்கு எவ்வளவு வைத்தறிச்சு இருக்கும். அதே வண்டியை 10 வருஷம் ஓட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருது. 5 வருஷம் ஓட்டிட்டீங்க, ஒரு பிரச்சனை வருது, பரவாயில்ல வேலை பார்த்துக்கும். புது வண்டிங்க, குழந்தை பிறந்த குழந்தை கண்ணுல பிரச்சனை. குழந்தை 5 வயசு கிளாஸ் போடுது, 50 வயசுல போட்டா கூட சரி விட, பாதி வயசு ஓடி போச்சு, தப்பு பண்ண தண்டனை கிடைச்சிச்சுன்னு. இப்போ அவ்வளோ ப்ராப்ளம் வந்து. இதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், அப்பாவை வேலைக்கு போயிருந்தேன். அங்க இருக்க பொண்ணுகள் எல்லாம் பார்த்தா அப்படின்னா, ஏங்க ஒரு பொண்ணு கூட 100 பொண்ணுங்க வேலை பார்க்குது, 90 பிள்ளைங்க கிளாஸ் போட்டிருக்குங்க. என்ன ஹாஸ்பிட்டல் வந்து ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு. எனக்கு என்னன்னா ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஐ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அப்ப ஈஸியா கிடைக்குது. அவங்களுக்கு தெரியும் லைட்டா கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தோடனே என்ன தெரியும். இப்ப எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா ஐ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல வந்து ஒண்ணு கண்ணு போயிடும். அதை விட விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, அதுல பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன. புத்தர் பேசுறதை கேட்கறாங்களா? நான் கேட்கிறேன், இந்த யூஸ் பண்ற எல்லாருமே புத்தர் பேசுறதையும், பட்டினத்தார பேசுறதையும், வள்ளலார் பேசுறதையும், வேதாத்ரி மகரிஷி பேசுறதையும், இல்ல ஏதாவது புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க, இல்ல மோட்டிவேஷனல் வீடியோ கத்துக்கிறீங்க, இல்ல ஏதாவது தொழில் சார்ந்த அந்த தொழிலை கத்துக்கிறீங்க, அல்லது நீங்க இந்த தொழில் பண்றீங்க, ஆன்லைன்ல வந்து நீங்க ஆர்டர் போடுறீங்க, ஆன்லைன்ல ஆர்டர் எடுக்கிறீங்க, சேல் பண்றீங்க, இது ஏதாவது பண்றீங்களா? கம்ப்ளீட்டா நெசசிட்டி இல்லாத விஷயம். குப்பை எடுத்து நீங்க உங்க வீட்டுக்குள்ள போடுவீங்களா? வெளியில இருக்க குப்பை எல்லாம் பொறுக்கி உங்க வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள போட்டு சேர்த்துட்டே இருப்பீங்களா? ஒரு சைடு கண்ணு போயிருது, ஒரு சைடு சின்ன வயசுலயே நெகட்டிவான விஷயங்களை பூராமே வந்து பிரெயின் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. ஆமாங்க, ஆட்டிடியூட் வந்து அதை விட மோசமான விஷயம். அது கண்ணு போறதை விட மோசமான விஷயம். அது சுத்தமா உயிரே போயிடும். அதனுடைய கேரக்டர்ல இருந்து எல்லாமே லாஸ் ஆயிரும். வெடிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம புலன்கள்லயே உடலின் சக்தியை வந்து வீணடிக்கக்கூடிய புலன் எதுனா கண்ணுன்றாங்க. இந்த கண்கள் வழியா தான் ஒரு 100% எனர்ஜி இருக்கு அப்படின்னா 20% தான் மத்த 4க்கும் செலவாகுதான். 80% இந்த கண்கள் செலவாகுதாமா. மொபைல் எடுத்துக்க, கேமரா யூஸ் பண்ணோம்னா சீக்கிரம் சார்ஜ் போயிடும். அதே மாதிரி கண்ணு. அப்ப அந்த எனர்ஜியை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னம்னா கண்ணை வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். இன்னொன்னு நைட் நேரத்துல யூஸ் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னன்னா, இருட்டா இருக்கும்போது இந்த கண்ணு இருட்டதான் பார்க்கணும் அப்படின்றது வந்து இயற்கை வகுத்த நியதி. காலையில வெள்ளனமா எந்திரிச்சு லைட்டு போடுறத கூட தப்புன்றாங்க ரீதியா. என்னன்னா அந்த மெலட்டோனின் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இந்த லைட் இருந்ததுனாவே சின்ன வெளிச்சம். அது ஒண்ணு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, இயற்கை பார்வை அற்புதம். காலையில எந்திரிச்சோடனே 7 மணிக்கு பட்டுன்னு விடிஞ்சிருதா, மெதுவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. எப்படி பாரு, அந்த கண் வந்து ஒளியை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, திடீர்னு வந்து ஒரு 200 வாட்ஸ் இருட்டுக்குள்ள இருக்க, திடீர்னு 200 வாட்ஸ் அப்படி பண்ண அப்படின்னா கண்ணுடைய லென்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ற கிரகிக்கணும்ல. அப்ப காலையில விடியல் எப்படி வருது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. அதே போல இரவு எப்படி வருது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. அது மாதிரி நான் இப்ப பெரும்பாலும் பாத்ரூம்ல லைட் போட மாட்டேன். காலையில எந்திரிச்சோன்னு லைட் போட மாட்டேன்.
என்ன காரணம்னா நமக்கு தெரியாத என்ன இருப்புல இருக்கிறது, ஏன்னா உள்ளுக்குள்ள போட்டோம்னா பளிச்சுன்னு எரியும். அப்ப கண்ணுடைய லென்ஸ் வந்து இருட்டுல இருந்துட்டு திடீர்னு வந்து உங்க கடும் குளிர்ல இருக்கீங்க, பட்டுல வந்து வெயில் ஹையா அடிக்குது, உங்க உடம்பு என்ன பண்ணும்? வெயில் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வரும். அந்த கண்ணை அட்ஜஸ்ட் பண்ண முடியாம அதுவும் வந்து கண்ணுல நிறைய. இன்னொன்னு அந்த கண்ணு அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்க மெடிக்கல் ரீதியா பிளஸ் ஆன்மீக ரீதியா மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியாயும்பாங்க திருமந்திரத்துல. அப்ப என்னன்னா அதை வந்து எங்க நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா மெடிக்கல் ரீதியா பார்த்தேன். இறந்து போயிட்டாங்கன்னா எங்க எதை வச்சு செக் பண்ணுவாங்கன்னா கடைசியா கண்ணை திறந்து தான் செக் பண்ணுவாங்க லைட் அடிச்சு. சோ இந்த உயிரின் இயக்கத்தை வந்து அததான் அங்க சொல்றாங்க. மாணிக்கத்துள்ளே மரகதம்னா ஒளிரக்கூடிய தன்மை. இப்ப விண்மணி பூச்சிக்கு வந்து லைட் எரியும், ஒளிரக்கூடிய தன்மை இருக்கு. செத்து போச்சுன்னா எரியாது. அப்ப இந்த உயிருக்கு தான் அந்த ஒளிர்விக்கக்கூடிய தன்மை இருக்கு. அந்த ஒளி நம்ம கிட்ட எங்க இருக்குன்னா அந்த கண்ணில் தான் இருக்கு. அதனாலதான் கண்ணால பார்க்க முடியுது. சோ இந்த உயிரை உறுப்பு இருந்தாலும் கண்கள் தானே பாக்குறோம். ஆக அது எப்படி இருக்குன்னா அடுத்த வரியில சொல்லியிருப்பாங்க, இந்த கண்ணை தொட்டு மாடமா ஒட்டுமொத்த அணுக்களுக்கும் கண்கள்னு ஒண்ணு இருக்கும்ல, அறியக்கூடிய தன்மைன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, அது இதை தொட்டுதான் போகுது மாலையா கோர்த்து. இதை நாம கெடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இங்க உள்ள ஒளிரக்கூடிய உயிரின் சக்தி ஜீவகாந்தம் அப்படின்றது இல்லாம போயிடும். அதனாலதான் கண் கெட்ட பிறகு எதுக்குடா சூரிய நமஸ்காரம். இந்த கண்ணு கெட்டு போச்சு அப்படின்னா நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுடைய நிலை பழைய நிலையை தொடுமானா டவுட் தான். அப்ப எந்த அளவுக்கு நம்ம கண்ணியமான ஒரு உறுப்பு பாதுகாப்பு முக்கியம் இல்ல கண்கள். ஏன்னா நீ சொல்ற மாதிரி இந்த உலகத்தை வந்து பார்க்கவே முடியல அப்படின்னா உயிரோடய இருக்குன்னு கேள்வி வரும். இப்ப கை இல்ல, கால் செயல்படல, கை மத்த பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் நம்ம எதை தத்தி பாக்குறோம், எல்லாத்தையும் பாக்குறோம் பண்றோம். அது இல்ல அப்படின்னோம்னா டோட்டலா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய வீட்டை கட்டி எல்லா டெக்கரேஷன் பண்ணி பெரிய பூட்டா போட்டு பூட்டி வச்சிருக்க மாதிரி, வீட்டுக்குள்ள போக கூடாது, இழுக்காத மாதிரி. என்ன காரணம்னா எதுவுமே யூஸ் இல்ல, ரொம்ப வேல்யூபிளான ஒரு பகுதி அந்த கண்கள் அப்படிங்கிறது. நம்ம ரிலேஷன் வீட்டுல ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா குழந்தை சாப்பிடல, என்ன செய்யுதுனாக்க செல்ல கொடுத்தாதான் சாப்பிடவே இல்லை. அப்ப அவங்க என்ன பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி ஏதோ ஒரு சுத்தமா ஒரு இட்லி கூட சாப்பிடாங்க, ஏதோ ஒரு 2 இட்லி சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மொபைல கொடுத்து அப்படியே அந்த மொபைல பாத்துக்கிட்டே சாப்பிடறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க. ஆனா இப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படியே கொடுக்காத அந்த பையன் வந்து எல்லா குழந்தைகளும் பாக்குற ரொம்ப ரெகுலரா பார்த்திருக்காங்க. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா பார்த்ததுல ரொம்ப சின்ன வயசுங்க, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப புது வண்டி தானே அப்படி இருக்கிற மாதிரி. அவனுக்கு ஏஜ் வந்து 4 வயசு. நம்ம அவன் போட்டிருக்க பவர் கிளாஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசுங்க, பெருசு பெரிய சோடா பிடிக்க சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அந்த அளவுக்கு பவர் வந்து அவனுக்கு குறைஞ்சிருக்கு கண்ணுல. இன்னொரு போட்டிருக்கேன். அவனோட ஃபியூச்சர் வந்து 4 வயசு தான் ஆகுது. அவனோட ஃபியூச்சர் எவ்வளவு இருக்கு, ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் கொடுக்கறது வந்து அவசியம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் சரி பண்ண முடியாது. என்னன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கிரியேஷனே கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுது. என்னன்னா நார்மலா இப்ப ஒரு புத்தகத்தை படிக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த புத்தகத்துல ஒரு வார்த்தை இருக்கு, ஏதோ ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்குன்னா அந்த வார்த்தையை தொட்டு அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை தொட்டுதானமா. இப்ப உதாரணத்துக்கு ஒரு மரத்தையே விவசாயி பார்த்தானா அவன் ஒரு கட்டுரை எழுதுவான், விஞ்ஞானி பார்த்தானா அவன் ஒரு கட்டுரை எழுதுவான், அப்ப அந்த பிறப்பின் நோக்கம் அவங்க 2 பேர் சேர்ந்த கலவையின் அந்த உயிரின் உன்னதமான விஷயம் வளரக்கூடிய தன்மை. ஏன்னா மொபைல்ல வந்து சொல்றதெல்லாம் கேட்போம், இன்னொருத்தவங்க சொல்ற அர்த்தம் வேற, புரிஞ்சுக்கிற அர்த்தம் வேற. அப்ப புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்றது மொத்தமா கெட்டு போயிடும். நீங்க வந்து நம்ம அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா குழந்தைங்களுக்காக தாய்மார்களும் தந்தைமார்களும் ஸ்பெண்ட் பண்ண தயாரா இல்ல டயத்தை. அவங்க வந்து வெளியில கூட்டிட்டு போயிட்டு பாக்கணுங்கிற தேவை இல்ல, என்னாலே ஸ்பெண்ட் பண்ண முடியல, காரியத்தையும் சாதிக்கணும் இந்த நீ போன. அப்ப என்னன்னா தான் பிஸியா இருக்காரா, தன் குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து நீங்க பிஸியா இருக்கீங்க, உங்க நேரத்தை கொடுக்கல அல்லது உங்க வேலையை பாக்குறீங்கன்னா நம்ம கெட்டு போய் குழந்தைய காப்பாற்றணும், நம்ம உயிர் போய் குழந்தைய காப்பாற்றலாம். ஆனா உங்களுடைய சாதாரணமான ஒரு விஷயத்துக்காக குழந்தையினுடைய அந்த ஆரோக்கியத்தை கெட்டு மென்டலி வந்து டிப்ரெஷன் ஆகி தீய விஷயங்களை பார்த்து அது மூளையில பதிவு பண்ணி டோட்டல் வாழ்க்கையே க்ளோஸ் பண்ணி ஒரு பெரிய விஷயம். நீங்க குழந்தை அதை பார்த்துதான் சாப்பிடல பண்ணோம்னா சாப்பாடே கொடுக்காதீங்க. எவ்வளவு நேரம் குழந்தை சாப்பிடாம இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க இருக்கீங்க, ஏதோ ஒரு கோபத்துல இருக்கீங்க, சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு இருங்க, எவ்வளவு நாள் இருப்பீங்க? ஒரு நாள் இருப்பீங்களா? 2வது நாள் கதவை உடைச்சுக்கிட்டு காலில் விழுந்து குட்டி எனக்கு சாப்பாடு போட்டு தண்ணி விடுன்னு கேட்பீங்க. வரட்டுமே, என்ன தப்பு? குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து அதை உயிருக்கே கேடு விளைவிச்சு நீங்க என்ன பிஸியா இருந்து என்ன பண்ண போறீங்கன்னு அதை கூட ஒரு தாய்மார்கள் சரி பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பயிற்சி எடுத்திருக்கீங்க? இன்னைக்கு நிறைய பேர் தாய் தந்தை என்ன பண்றாங்க,
அவங்களே வந்து மொபைல்ல இருக்காங்க. என்ன சொல்றேன்னா, குழந்தைங்களுக்கு ரோல் மாடல் யாரு? அஜித்குமாரா, விஜயா, ரஜினிகாந்தா? பக்கத்துல இருக்கக்கூடிய தாய் தந்தை தாங்க தன்னுடைய குழந்தைக்கு ரோல் மாடல். அவங்க எப்படி வாழ்றாங்களோ அந்த வாழ்க்கையை பார்த்து பார்த்துட்டு அவங்க சொல்ல போறாங்கன்னா அந்த குழந்தை போனை பார்க்காதன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எப்ப தகுதி வரும்? இவங்க பார்க்காம இருந்தா தானே குழந்தைய பண்ண முடியும். இவங்களும் இந்த தப்பு பண்றாங்க. தான் தப்பு பண்றதுன்னு தெரியல, அதனுடைய விளைவுகளும் தெரியல, தன்னுடைய குழந்தைக்கு அது போகுது. எவ்வளவு ஒரு அபாரமான குழந்தை. அந்த குழந்தையினுடைய அறிவு வளர்ச்சி, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. இந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய பொறுப்பு, சிறப்பா வளர்க்கக்கூடிய பொறுப்பு, அதனுடைய உடல் உறுப்புகளை ஆரோக்கியமா வச்சிருக்கக்கூடிய பொறுப்பு எல்லாமே வந்து தாய் தந்தைட்டு தானே இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன ஆயிடுச்சுனாச்சு, இந்த மாதிரி வந்து அவங்க மொபைல் கொடுக்கறதுனால பிள்ளைங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அது குறைஞ்சு சுத்தமா போச்சு. இப்ப ஆக்டிவிட்டிஸ்லாம் இப்ப யோகா பண்ணலாம், அது மாதிரி பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டலாம், மற்றபடி ஸ்விம்மிங், தெருவுக்குள்ள நம்ம எல்லாம் எப்படி விளையாண்டோம்? குண்டு விளையாண்டோம், கிட்டி விளையாண்டோம், பம்பரம் விளையாண்டோம். இங்க இருந்து இந்த பம்பரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தெருவா அந்த பம்பரத்தை அடிச்சுட்டே போவோம், சுத்துவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், ரீபுட்டு விளையாடுவோம், அடிச்சுக்கிட்டு போட்டு ஒட்டுமொத்த அந்த கேம் வந்து அந்த கேம் இப்ப செஸ் விளையாடுறோம், இதெல்லாம் விளையாடுறோம் அப்படின்னா அந்த கேமுக்குள்ளேயே சில ஆரோக்கியமான விஷயங்களை ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேமுக்குள்ள ஒவ்வொரு சில விஷயங்கள்லாம் வந்து, அதாவது என்ன கேமையும் கொடுத்து அந்த கேமுக்குள்ள சில ஆக்டிவிட்டிஸ கொடுத்து சில பிரெயின்ல யோசிக்க வேண்டிய விஷயத்தையும் வச்சு நிறைய பண்ணாங்க. இப்ப இதுல போய் விளையாண்டுகிட்டே இருக்காங்களே என்ன நிறைய பேர். இப்ப நான்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பையனை வீடியோ கேமே ஏத்தல. இன்னொரு பெரிய பியூட்டி என்னன்னா, வீடியோ கேமே வாழ்க்கையில நான் விளையாண்டதே கிடையாது. ஏன்னா அவங்க கேட்கறவங்க யோசிப்பாங்க, சரிங்க தம்பி ரொம்ப சூப்பரா பேசுறீங்க, நல்லா இருக்கு, நீங்க எப்படி தம்பி அப்படின்னு யோசிக்கலாம். இப்ப சரி நீங்க பாக்கலங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னோம்னா, யூடியூப்ல எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க, நான் பொய் சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்க தெரியாத ஆளா இருந்தா என்னை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப தெரிஞ்சவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க? இப்ப நான் மேக்சிமம் வந்து இந்த வீடியோ கேம் விளையாண்டதே கிடையாது, ஏத்த கூட எனக்கு தெரியாது. இந்த வீடியோ கேம் எப்படி ஏத்துறது சொல்ல போனா ரொம்ப நாள் கழிச்சு, இப்பத்தே அந்த ரீல்ஸ் வைக்கிறது ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டேட்டஸ் வைக்கிறது கூட ரொம்ப நாள், ஏன்னா எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்களே எப்படின்னு அப்பதாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை மட்டும் தான் நம்ம பாக்குறோம். அதை மட்டும் மொபைல வந்து எந்த அளவுக்கு நீங்க அது இல்லாம இருக்க முடியுமா? முடியாது. ரொம்ப நெசசிட்டிக்கு ரொம்ப முக்கியமான, அதை வச்சு கிரவ் ஆகுற மாதிரி அது வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், உங்க பொருளாதாரத்தை வளர்க்கணும், உங்களுடைய அறிவை மேம்படுத்தணும், உங்க வளர்ச்சிக்கு இது பயன்படணுமே ஒழிய நான் வந்து மெழுகுவத்தி மாதிரி நான் வெளிச்சத்தை கொடுத்துட்டு நான் சாகுறேன் அப்படிங்கிறது தவறான. நல்ல உதாரணம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப மின்சாரம் இருக்கு, மின்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும். கட்டாயம் ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம், டியூப்லைட் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த போய் தவறா போய் டச் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி தான் செல்லும். பல்புக்கு போச்சுன்னா வெளிச்சத்துக்கு கொடுக்குது, யூஸ் ஆகுது. ஃபேனுக்கு கொடுத்தோம்னா ஓடுது, ஏசிக்கு யூஸ் ஆகுது. கையில பிடிச்சு பார்க்கலாமே அப்படின்னோம்னா தொட்டா அதே மாதிரி இப்ப மொபைல்லையும் ஆகுது. இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லியிருக்கேன். என்னோட நண்பர், நெருங்கிய நண்பர், அவரோட பையன், அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு மேல்நிலை வகுப்புக்கு போயிட்டாருல. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அவர் வந்து சின்ன வயசுல வந்து அவங்க கண்டுக்காம விட்டதுனால அவர் வெளியில இருக்காப்ல, ஜாப் விஷயமா வெளிநாட்டுல இருக்காரு. அவங்க இங்க இருந்ததுனால அந்த பையனை வந்து அவ்வளவா இவங்களும் கொஞ்சம் கவனிக்காம விட்டாங்க அவங்க பையனோட அம்மா. இப்ப என்ன ஆகி போயிடுச்சுன்னா, மொபைல்ல வந்து அடிக்ட் ஆயிட்டாப்ல. அடிக்ஷன் ஆனவங்க என்ன, இந்த பப்ஜியா நம்ம ஒரு கேம் இருக்கும், அதை பசங்க சேர்ந்து விளையாடுவாங்க. அதெல்லாம் தெரியாது, சேர்ந்து விளையாடுவோம். ஒரு முறை ஈரோட்ல வெட்டி கடைக்கு பின்னாடி போனேன், 10 பேர் ஒரே இடத்துல உட்காந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நீ சொன்ன மாதிரி 10 பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அது வந்து மொபைல்ல கனெக்ட் ஆகி விளையாடுறாங்க. இதுல அடிக்ஷன் ஆகி அவன் என்ன பண்ணா, அவன் கேரக்டர் லாஸ் ஆகி போச்சு. இப்ப என்ன பாத்தீங்கன்னாக்க டோட்டலா வந்து அப்பா அம்மா சொல்றது கேட்கறது இல்ல. ஒரு இன்னொரு ஸ்கூல்ல போய் ஒரு சேர்த்தோம்னா அங்க போய் படிக்க மாட்டேன்ட்டு வந்துட்டாப்ல. சுத்தமா வந்து டோட்டலா அவனோட இதே லைஃபே க்ளோஸ். இன்னொரு விஷயம், நைட்டு மிட் நைட்ல 2 மணிக்கு போய் பாக்குறாங்க, 2 மணிக்கு போய் மொபைல் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா 2 மணிக்கு ஏன்னா பாக்குற மொபைல் அப்படின்னாக்கா, அவங்க 2 மணிக்கே போய் பாக்குறேன். அந்த மிட் நைட்ல பாக்குறதுனால காலம்பரம் ஸ்கூலுக்கு போறதுல வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போடுறாங்க. என்ன காரணம்னா 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் நீங்க செல்ல பாக்குறீங்க. காலையில எழுந்திரிக்க முடியுமா? காலையில எழுந்திரிக்க டைம் என்ன தெரியுங்களா? 8:30 மணி. நைட் 2 மணிக்கு படுத்தோம்னா 8:30 9 மணிக்கு எழுந்திரிக்கிறப்ப ஸ்கூலுக்கு போறது இல்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டா, ஸ்கூலுக்கு ஒரு 3 நாள் லீவ் போடுறது, 4 நாள் லீவ் போடுறது, பாடமும் விட்டு போயிருது.
அப்ப அவரோட படிப்பு கெட்டு போயிருது, அவரோட ஃபியூச்சரே போகுது. இப்ப இந்த பப்ஜில இந்த மாதிரி மொபைல்ல அடிக்ஷன் ஆயிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் அதை கேட்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த அன்லிமிட்டடா போயிடுச்சு. இனிமே எதுவுமே அவனை இது பண்ண முடியாதுங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா பணத்தோட அருமை அவனுக்கு சுத்தமா தெரியாம போயிடுச்சு. அமௌண்ட் அப்பா அனுப்புறாரு, நம்ம செலவு பண்றது மாதிரி அந்த கஷ்டமும் தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா பைக்ல போறாங்க, நான் ஆப்போசிட்ல வரேன், வண்டியில வர்றாங்க, செல்ல வந்து பின்னாடி இருந்து அவங்க செல்ல அவங்க காமிச்சிட்டே வரேன். ட்ரைவ் பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா நேரம் பைக்ல மோதுற மாதிரி வந்துட்டாப்ல. அப்புறமேட்டுக்கு நான் ஒதுங்கிட்டு நான் இவரை பார்த்துட்டேன். அப்போ ஒதுங்கிட்டு அதுக்கப்புறம் தம்பி என்ன இந்த மாதிரி பாருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நம்மளே கமெண்ட் பண்ணுறோம். அது இன்னொரு கேம் விளையாடுறதுல ஒரு விஷயமாமா, நான் கேம் விளையாடுவேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்தே கேம் விளையாடுவேன் பிசிக்கலா. இந்த மொபைல் வந்ததுக்கு அப்புறம் இதுல விளையாடணுன்ற ஆசை வந்தது. ஸோ இன்ஸ்டால் பண்ணி விளையாடும் போது என்ன நடந்தது, எனக்குள்ள நடந்த மாற்றங்கள். ஏன்னா நான் எது பண்ணாலும் இதுல எனக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கறத வந்து ரொம்ப கான்சியஸா இருப்பேன். அப்போ ஒரு டைம் அந்த கேண்டி கிரஷ்னு ஒரு கேம் இருக்கும், தட்டி தட்டி விட்டோம்னா கலகலன்னு கலகலா வரும். இதை வந்து அடுத்தடுத்த லெவல் கொடுக்குறோம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க. போரே அடிக்காம நேரம் வந்து 10 மணி நேரம் கூட தெரியாது, 10 மணி நேரம் கூட வச்சிருக்கேன். இதுல என்ன நடந்துச்சுன்னா திரும்ப தூங்கும் போது எனக்கு அதுவே ஓடிக்கிட்டு இருக்கு. அது விளையாடுறதே ஓடிக்கிட்டு இருக்கு. தூங்கணும்னு நினைக்கும் போது தூங்க முடியல. அப்ப மறுநாள் என்ன பண்ணேன், எந்திரிச்சோன்னா அந்த கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சுத்தமா கேமே அன்இன்ஸ்டால் பண்ண மனிதனுடைய அந்த கான்சியஸோட லெவலை வந்து ஒரு இடத்துல நான் படிச்சிருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு 3 பேரு அரசர்கள்ட்ட போறாங்க, அவங்களுடைய திறமையை சொல்றாங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு திறமை. ஒருத்தன் வந்து என்ன சொல்றான்னா, என்னுடைய உணவு அந்த கூர்மையா அதுல கவனம் செலுத்தக்கூடிய தன்மை அதிகம், உணவு சம்பந்தமா எல்லா விஷயத்தையும் நான் நிவர்த்தி செஞ்சிருவேன் அப்படின்றான். உணவு. இன்னொருத்தன் வந்து இல்லற சம்பந்தமா, தாம்பத்தியத்துல நான் ரொம்ப உயர்ந்தவன், அதுல வந்து உச்சத்தை தொட்டவன், எனக்கு அது பத்தின எல்லா இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னொருத்தன் வந்து நான் வந்து தூக்கத்துல ரொம்ப உயர்ந்தவன், அதோட உச்சபட்ச நிகழ்வு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்ப இது 3லையும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையும் அனுப்பி விடுறாங்க ஒவ்வொரு இடத்துக்கு. ஒரு பொண்ணோட ஒருத்தனை குடியிருக்கிறதுக்கும், இன்னொருத்தனை சமையல சாப்பிட விருந்து வைக்கிறதுக்கு, இன்னொருத்தனை தூங்குறதுக்கு. அதுவும் பஞ்சனை இல்ல, அரச மரியாதை எப்படி இருக்கும்னு தெரியும்ல, அது மட்டும் இருக்கிறதுல. மறுநாள் வந்து கூப்பிட்டு சபையில கேக்குறாங்க. ஒருத்தன் சொல்றான், உணவு நான் சாப்பிட்ட உணவுல வந்து சுடுகாட்டு வாசம் அடிச்சிச்சு. இந்த தூங்கின பெண்ணோட கூடியிருந்தவன் சொல்றான், நான் கூடின அந்த பொண்ணோட உடம்புல வந்து நொப்பு வாசனை அடிச்சிச்சு அப்படின்னு. அடுத்ததான் இன்னொருத்தன் சொல்றான், நான் வந்து படுத்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு துரும்பு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சு, அதனால என் உடம்பே வலிக்குது, என் தூக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் செக் பண்ண சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அவன் சாப்பிட்ட சாப்பாடு இருக்குல்ல, அந்த அரிசி விளைஞ்ச நிலம் இருக்குல்ல, அதுக்கு உரம் போட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு சுடுகாட்டு அந்த சாம்பலை போட்டிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு நுண்ணிய நிலையில அந்த அறிவு கூர்ந்து கவனிக்கக்கூடிய கான்சியஸ் ஒரு மனிதனுக்கு இருக்குன்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பெண்ணோட இது பார்க்கும்போது அவங்க வந்து அந்த நொப்பு வாசனை அந்த தொழில்ல இருக்கிறவங்க, அவங்க குலத்துல ஒரு தாத்தா பாட்டி காலத்துல அவங்க குலம் அது, அந்த வேலை பார்த்தவங்க. அதாவது என்னன்னா, இந்த பூ கட்டுறது இந்த இது மாட்டம்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த நார் வாசனை சொல்லுவாங்க. அந்த தண்ணியோட இணைஞ்சிருக்க நார் வந்து நப்படிக்குதுன்னு சொல்லுவாங்க. இடையர் குலம்னு சொல்லுவாங்க. அவங்க பாக்குற வேலைகள்னால அந்த நம்ம பாக்குற தொழில் நம்ம ரத்தத்திலேயே ஊறுதுன்னு சொல்றோம்ல, அது மாட்டம் அந்த வாசனை. இப்ப பிறந்த குழந்தைக்கு வந்து பிறந்த ரூமோட வாசனை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஜெனடிக் அந்த அளவுக்கு நுண்ணிய நிலைக்குள்ள போறான். அடுத்ததான் வந்து சொல்றது என்னன்னா, அந்த தூக்கத்துல இருந்தவனோட படுக்கையெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு மூளையில ஒரே ஒரு முடி இருந்துச்சாமா, ஒரே ஒரு முடி. அது வந்து பல பெட்டு போட்டுருப்பாங்க. அதான், அதாவது 3-4 பெட்டு போட்டு அதை அடியில வச்சிருந்திருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு கொடுத்தல வந்து. அப்ப என்னன்னா, இதுல கான்சியஸ் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு. இது வந்து வேற, அந்த கதையோட நோக்கம் வந்து வேற. எப்படின்னா, இது 3 பேர்ல யாரு சிறந்தவன்ற மாட்டம் வரும். நான் என்ன சொல்றேன்னா, நுண்ணுணர்வு சொல்றேன், நுண்மான் நுழைப்புலன் அறிவு. அந்த மூலத்தை பார்க்கக்கூடிய தன்மைக்கு இந்த அறிவு இருக்கு. அப்ப நான் இங்க தூங்கணும்னு நினைக்கிறேன். இந்த விளையாடும் போது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, என்னுடைய கான்சியஸ் அங்க கெட்டு போகுது அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. அதனால நான் அதுக்கப்புறம் அந்த கேம் பக்கெட்டே கட்டாயமா எப்படி வந்து ஒரு மது நீங்க சொல்றோம் இல்லையா, ஆல்கஹால் சாப்பிட லிக்கர் சாப்பிட்டா கெட்டு போயிடும், அதே மாதிரி அதை விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்துறது எப்படி அது வந்து ஒரு அறிவை மழுங்க செய்யுதோ, அதுவும் என்ன பண்ணும். ஒரு வந்து ட்ரிங்க் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கேன், மிருகத்தனமா என்ன நினைச்சாலும் செய்யாரு, அதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க இது செய்யலாமா. அதே மாதிரி இதுவும் வந்து மனிதனுடைய அறிவு அப்படிங்கிறது ஒரு அறிவை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா படிநிலையில மேல மேல ஏறி கடவுளையே பார்க்கலாம். அவ்வளோ ஒரு உச்சபட்ச
அந்த அறிவையே மழுங்கெடுக்கக்கூடிய ஒரு வேலையை இதை செய்து பண்ணோம்னா அதை நம்ம அதுல இருந்து பாதுகாப்பா அதை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா கல்லீரல் காலியாயிடும், ஸ்மோக் பண்ணா நுரையீரல் காலியாயிடும், மொபைல் பார்த்தா மொபைல் வந்து தவறான முறையில் கண்கள் பாதிக்கப்படும். அது என்னன்னா இப்ப மக்கள் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் ஆகணும். ஏன்னா இப்ப நீங்க டாக்டர்ஸ் எல்லாம் போய் கேட்டோம்னாலே சொல்றாங்க கண்ணுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து விட்டமின் ஏ அப்படிங்கிற ஒரு வைட்டமின்ஸ் வந்து ரொம்ப தேவை. பிளஸ் ஒமேகா 3 அப்படிங்கறது மீன் டேப்லெட்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து கண்ணுக்கு வந்து பெரிய அளவுல. அப்ப விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, அப்புறம் வந்து இந்த ஒமேகா 3 சொன்ன லூட்டின் ஒண்ணு, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஃபுட்ல இருக்கு. இப்ப பப்பாளியில இருக்கு விட்டமின் ஏ, காரட்ல இருக்கு விட்டமின் ஏ. குழந்தைங்க எல்லாம் முன்னாடி உட்காந்து படிப்பாங்க, பின்னாடி உட்காந்தா கண்ணு தெரியலன்னா முன்னாடி உட்கார வச்சிருவாங்க. டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு என்ன ஊட்டச்சத்து. அப்ப அந்த பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைக்கு என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கலாம். டெய்லி வந்து அவங்களுக்கு வந்து காய்கறி ஃபுட் பிளேட் எப்படி இருக்கு, காய்கறி கொடுக்குறோமா, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோமா, டெய்லி வந்து கீரை ஏதாவது சமைச்சு கொடுக்குறோமா, அந்த வைட்டமின்ஸ், அந்த மினரல்ஸ், அந்த புரோட்டீன் இருக்க மாதிரியான ஃபுட் எல்லாம் செலக்ட் பண்றோமா. எங்க நேரம் இருக்கு? மொபைல பாத்துக்கிட்டே இருந்தோம்னா எங்க மொபைல் பாக்குறது, டிவி பாக்குறது, இதுலயே டயத்தை செலவு பண்ணோம்னா அப்ப குழந்தைங்களுக்கு இப்படி எல்லாம் பிளான் பண்ணணும். நமக்கும் பிளான் பண்ணணும். எப்போ பிளான் பண்ணாங்க மயக்கம் சொல்லுவா முன்னோர் இருக்கணும். அதே அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளைக்கு எத்தனை ஆபரேஷன் நடக்குது தெரியுங்களா? டெய்லி 100 பேர் 200 பேர் கண் ஆபரேஷன் பண்ணிட்டு ஒரு மருத்துவமனையில. கண்ணுல வெரைட்டி ப்ராப்ளம். கண்ணுல வந்து தூர பார்வை, கிட்ட பார்வை. இப்ப கண்ணுல வந்து விட்டமின் ஏ இருந்துச்சுன்னா கண்ணுல வந்து நிறைய ஏகப்பட்ட கேன்சர் வருது, நிறைய ஏகப்பட்ட கண்ணு வந்து ட்ரை ஆயிடுறது. சின்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளக்கோமாங்கிறது, அப்புறம் ஏஎம்டின்னு சொல்லுவாங்க, ஏஜ் ரிலேட்டட் மேக்குலரோ, அந்த மாதிரியான சில டிசீஸ், மாதிரி பல வகையான பிரச்சனை. கண்ணு வந்து ரெட்டிஸ் ஆகுறது, நிறைய கண் புரை வர்றது. இதெல்லாம் வந்து கண்டிஷன் போயிடுச்சுன்னா சில விஷயங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இது எப்ப சரி பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸா சரி பண்ணணும். இப்ப வந்து எல்லாம் போனதுக்கு அப்புறம் இனிமே நான் வந்து வைட்டமின்ஸ் அப்படியே எடுத்துக்கிறேங்க, இனிமே நான் வந்து செல்போன் பார்க்கலங்க, இனிமே நான் டிவி பார்க்கல, என்ன நடக்க போகுது? திருப்பி அதாவது இந்த ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு டியூரேஷன் இருக்கு. இப்ப நீங்க இந்த வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா இப்ப இருந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல பிரச்சனை. அந்த ரெக்கவர் பண்ணக்கூடிய அத அளவை தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நீங்க ட்ரை பண்ணாலும் ரெக்கவர். எந்த ஒரு விஷயத்துலயுமே வளமும் காப்போம். ஆமா, பெஸ்ட் காப்போம்ங்கிறது வந்து அது வந்து சிரமம், உண்டான வாய்ப்பு கம்மி. ஏன்னா நிறைய டேமேஜ் பண்ணிட்டீங்க ஒரு விஷயத்த, திருப்பி மறுபடியும் ஒரு 90% டேமேஜ் பண்ணிட்டீங்க. 20-30% டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா பாடிக்கு ரெக்கவர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. நீங்க திடீர்னு நல்ல பழக்கங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஏற்கனவே போட்டு தள்ளின டிஷ்யூஸ் எல்லாம் திருப்பி வளர ஆரம்பிச்சிடும். பாடிக்குன்னு ஒரு இப்ப கல்லீரலே எடுத்துக்கோங்க, பெருவாரியான அளவுக்கு நீங்க கெடுத்து வச்சுட்டீங்கனாலும் அதுக்கப்புறம் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா தன்னை புதுப்பிச்சுக்கிறோம். கடவுள் வந்து அவ்வளவு வாய்ப்பை வந்து அள்ளி கொடுத்துருக்காரு. 2 கிட்னி கொடுத்துருக்காரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒண்ணு பிரச்சனை பண்ணாலும் இதுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படியே பண்ணாலும் நீ தப்பிக்கிறது. எவ்வளவு ரூட் கொடுத்துருக்காரு பாருங்க. அப்ப அந்த எவ்வளவு அப்படி ரூட்டை கொடுத்தா அதுக்கு மீறி நம்ம அந்த உறுப்பை போட்டு தரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல வந்து அதான் ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்பேன். குழந்தை பிறகுது, ஒரே ஒரு அணு போதும், எத்தனை கோடி அணு அனுப்புறாரு கடவுள்? மில்லியன் கணக்குல. அப்ப என்ன நினைக்கிறாரு அவரு? இந்த இடத்துல மிஸ்ஸே நடக்கக்கூடாது, நடந்தே தீரணும். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு உறுப்புகளையும் வந்து எவ்வளவு பாதுகாப்பா படைச்சிருப்பாரு. நிறைய விஷயங்களை தாங்குற மாதிரியும் படைச்சிருக்காரு. ஆனா அந்த தாங்குற சக்திக்கு மேல போட்டு தள்ளுறதுனால அப்புறம் அந்த ஏன்னா எந்த உறுப்பையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட இப்ப ஒண்ணு இல்லை, நம்ம நினைக்கிறோம் ஜிலேபியை சாப்பிட்டோன்னே சூப்பர் டேஸ்டா இருக்கு அப்படின்னு எனர்ஜி வருதுன்னு. மகரிஷி சொல்றாரு, உன் எனர்ஜியை செலவு பண்ணி தாண்டா அந்த இனிப்பே செலவு பண்ணினா. இப்ப பாக்குறோம் 2.5 மணி நேரம் படம் பாக்குறீங்க, சூப்பரா இருக்கு, நல்லது. ஏன்னா அங்க இருந்து ஸ்கிரீன்ல இருந்து உங்களுக்கு எனர்ஜி வந்துச்சா, உங்க உடம்புல இருக்க எனர்ஜி ஸ்கிரீனுக்கு போச்சா? உடம்புல இருக்க எனர்ஜியை செலவு பண்ணி. ஆமா, எக்ஸஸா இருக்கக்கூடிய எனர்ஜியை செலவு பண்ணீங்கன்னா அது இன்பம். புரியுதுல்ல? உங்களோட எக்ஸஸா இருக்கு, அதை நீங்க செலவு பண்ணும்போது இன்பம். ஆனா இருப்புல இருந்து இந்த மினிமம் பேலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, மினிமம் பேலன்ஸ் பேங்க்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா பணத்தை புடிச்சிருவாங்க. ஒரு படம் பார்க்கும்போது அவர் என்ஜாய் பண்ணிடுவாரு. ஆமா, அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த ஷோ முடிஞ்சோடனே அடுத்த ஷோ, ஒரு சில பேர் 2-3 ஷோ பார்ப்பாங்க. இப்ப 2வது ஷோ முடிஞ்சோடனே 3வது ஷோ போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து மேக்ஸிமம் வந்து நைட்டு கண்ணு எரிச்சல் வந்து மேக்ஸிமம் கண்டினியூஸா பார்க்க மாட்டாங்க. இல்ல சில பேர் வந்து ஷோ மட்டும் இல்ல, மொபைல் பாக்குறாங்க, வீட்டுல டிவி பாக்குறாங்க, அதுக்கப்புறம் ரெண்டா பாத்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயமுமே போயிட்டே இருக்கு. சினிமா பாக்குறப்ப இல்ல, இப்ப நான் அவங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன்,
என் கண்ணுல இருந்து எனர்ஜி போயிட்டு இருக்கு, பேசுறது மூலியமா எனக்கு எனர்ஜி போயிட்டு இருக்கு, காத்து அடிச்சுச்சுன்னா உணர்றது மூலியமா போயிட்டு இருக்கு. எல்லா வகையிலுமே எனர்ஜிய நீங்க அனுபவிக்கிற இன்பம் பூரா உங்க உடம்புல இருந்து எனர்ஜியை செலவு பண்ணி தான் அனுபவிக்கிறோம். அப்ப எக்ஸஸா செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது இருப்புல இருந்து போகும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, இருப்புக்கு மேல இருக்கிறது இன்பம், இருப்புல இருந்து நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முன்னாடி தருவாங்க. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னாச்சு, மொபைல் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்ணிட்டு நைட்ல பாத்துக்கிட்டே இருந்துட்டு தலைக்கு பக்கத்துலயே அப்போ அந்த வேவ்ஸ் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். இன்னொரு விஷயம், நான் வந்து எனக்கு சொந்த அனுபவத்துல வேவ்ஸ் வந்து சார்ஜ் கம்மியானோட எமர்ஜென்சிக்காக ஒரு 2 தடவை பேசிருக்கேன். அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா தலை வலிக்குதுங்க. ஏன்னா அந்த வேவ்ஸ் வந்து 1000 டைம்ஸ் வந்து அதிகமா அந்த வேவ்ஸோட இது. அதனால சார்ஜ் எப்பவுமே வச்சுக்கணும்னா, சப்போஸ் சார்ஜ் இல்லைன்னா எமர்ஜென்சி இருந்தாலும் சார்ஜ் போட்டுட்டு பேசுறாங்கன்னா அந்த வேவ்ஸோட அந்த ஒரு இது வந்து மேக்சிமம் நம்மள பாதிக்காது. எதுன்னு எப்ப பாதிக்காதுன்னா கம்பெனி ஐட்டம் வாங்கும்போது பிராண்டா இருக்கும். ஒரு 10,000 15,000க்கு வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் இதை வாங்குறாங்க. ஏன்னா ஒரு பொருளை உருவாக்குறாங்க மனிதர்கள் அப்படின்னா மனிதர்களுக்கு ஆபத்து இல்லாத வகையில தான் உருவாக்கிடுறாங்க. பட் அதை தொட்டு வரக்கூடிய டூப்ளிகேட்டு இல்லைன்னா அந்த சீப்பா கிடைக்கிறதுக்காக அதுல இந்த வீடியோஸ் பாக்குறது கூட கெடுதி அதிகம் தான். கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்திலயுமே இப்ப சாப்பிடுற சாப்பாடு நமக்கு நல்லதுதான், ஆனா பல சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா வேலை பார்த்து விட்டுறது இல்ல. அதே போல நமக்கான டைம், உதாரணத்துக்கு தொழில், ஏன்னா இன்னைக்கு டிரான்சாக்ஷன் ஃபுல்லா போன்ல தான் நடக்குது. சில பேர் பணம் வரவு போறது எல்லாமே இதுலதான் பண்றாங்க. இது வந்து அவசியமான ஒண்ணா மாறிடுச்சு. பட் அதுக்கான கால டைம், அதுக்கு நீங்க 1 மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுல செலவு பண்ண விஷயத்த திரும்ப சேமிக்கிறதுக்கு நீங்க எக்ஸசைஸோ நல்ல உணவோ இல்ல உறக்கத்தையோ 2 மணி நேரமா கொடுக்கும். மகரிஷி இந்த கண் பயிற்சி எல்லாம் அற்புதமா கொடுத்திருக்காரு. அந்த ஐபால் வந்து எல்லா பக்கத்துமே இந்த மைனஸ் பிளஸ் இன்ட்டு ரவுண்ட்ல ரைட்டு லெப்ட்ல என்ன காரணம்னா இந்த ஐபால் வந்து எல்லா பக்கத்துமே, ஏன்னா நம்ம பாக்குறது இல்ல, மேல பாக்குறது இல்ல, இப்படி கீழே பாக்குறது இப்படி குனிஞ்சு பாக்குறோம், மேல பாக்குறது இப்படி பாக்குறோம். ஐபால மட்டும் கொண்டு இப்ப எங்கிட்ட ஒருத்தர் கூப்பிடுறாருன்னா நான் இப்படியா பார்ப்பேன், இப்படி திரும்பிடுவேன். இப்ப தலையை திருப்புறமே வழி அந்த ஐபால் எல்லா பக்கத்தும் போச்சு அப்படின்னோம்னா அந்த சர்க்குலேஷன், அந்த பிளட் சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே சப்ளை ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணாரு கண்ணுக்கு. அது நான் பஸ்ல வரும்போது ஷாக் ஆயிட்டேன். என்னன்னா அதுக்குள்ளேயே ஒரு பந்து இப்படி மேல போகுது, பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்னால ஒண்ணுமே ஜீரணிக்க என்ன பண்ணணும், மொபைல தள்ளி வச்சுட்டு கூட இப்படி வெறுமனை கை கூட தேவையில்லை, வெறுமனை மேல பண்ணா கூட அது ஒரு பயிற்சி. இது வந்து உடற்பயிற்சி அப்படின்றது என்னன்னா, இப்ப நீங்க நகர்த்துறீங்க உங்க கண்ணை அப்படிங்கும் போது இந்த கண்ணுல கவனம் இருக்கும். இந்த கண்ணை கொண்டு போய் வேற எதுலயோ வச்சு நகர்த்திக்கிட்டு இருக்கீங்கன்னா அங்கதான் கவனம் இருக்கு, அங்க செலவு தான், சேமிப்பு கிடையாது. மகரிஷி கூட இந்த விரலை பார்க்க சொன்னாங்க, அந்த விரல் நம்மளுது. அப்ப கண்ணுல இருந்து நமக்கு எனர்ஜி போனாலும் திருப்பி நம்ம உடம்புக்குள்ளே போகுது. மகரிஷி வந்து டீடைலா அந்த கண் பயிற்சி சொல்லும் போது கண்ணுக்கு தான் பயிற்சி, கண்ணுலயே கவனம் வைங்க. இன்னொன்னு அந்த பயிற்சி முடிச்சோன்னா கடைசியா ஒண்ணு பண்ணுவோம், கண் கொத்துதல் ஒட்டுமொத்தம். ஏன்னா கையை பார்க்கும்போது இந்த கைக்கு எங்க பாக்குறோமோ அந்த இடத்துல ஆற்றல கொடுக்குறோம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. கையை பார்த்து கைக்கு வந்திருக்கும், திரும்ப அதை கண்ணுக்கே வாங்கிக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. சோ பிசிக்கலா பண்ணக்கூடிய எல்லாத்தையும் நம்ம மொபைல்ல போய் பண்ணக்கூடாது. அதே போல இந்த பாக்குறாங்க பாத்தீங்களா, அந்த ஐ வந்து பிளிங்கிங் ஆகாதுங்களா இப்ப இந்த வீடியோ கேம் இது விளையாடுறாங்கல்ல. ஏன்னா முக்கியமான நேரத்துல எப்படி இப்ப நம்ம டிரைவிங்ல கூட எல்லா நேரத்திலும் கண்ணை சிமிட்ட மாட்டோம். சில நேரங்கள்ல என்ன காரணம்னா தூரத்துல வண்டி வரும், இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணுவோம்னா சிமிட்டுறது கூட யோசிப்போம், ஏன்னா அதை கடந்துக்குவோம். ஆனா அந்த மொபைல்ல பார்க்கும்போது அந்த கேம், ஏன்னா கார் போயிட்டே இருக்குல்ல, அப்பதான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். அப்ப என்னன்னா கண்ணை பிளிங்க் பண்றது தெரியுங்களா, இப்படி அந்த பிளிங்க் பண்றது ரொம்ப குறைஞ்ச மாய்ஸ்சரைசர். ஏன்னா இது இயற்கை, அது கண்ணை பிளிங்க் பண்றது நீங்க பண்றது இல்ல. இயற்கை வந்து என்ன பண்றதுன்னா கண்ணு ட்ரை ஆயிடுச்சுன்னா அதை மாய்ஸ்சர் பண்றதுக்கு பிளிங்க் பண்ணுது. அப்ப அந்த பிளிங்க் பண்றதை விட்டுறதுனாலே அந்த ட்ரை ஆகுறது, அந்த ஐ ட்ரை ஆகுறதுக்கும் ஒரு பெரிய மாய்ஸ்சரைசர் இருக்கணும்ல. இந்த ஈரப்பத போயிடுச்சு பண்ணோம்னால அது ஆக்சுவலா ஸ்கின்னுக்கும் பிரச்சனை தான். அப்ப கண்ணுலயும் மேஜரா வந்து அது ஒரு, அதனால ஐடி கம்பெனில இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா 20 நிமிஷத்துல ஒரு 20 feet நீ வந்து தூரத்துல இருக்கிறத பாரு, ஒரு 20 times பிளிங்க் பண்ணுங்க, 20-20-20. ஆமா 20 நிமிஷம் நீ கண்டினியூஸா கம்ப்யூட்டர். ஏன்னா ஜூம் கண் எப்படின்னாங்க, இப்ப இந்த ஒரு பொருளை பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் கேன இது எத்தனை அடியில இருக்கும், இது இந்த 2 அடியில இருக்கிறதே நான் 2 மணி நேரம் பாத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கண் இதுக்காக படைக்கப்படல. நான் வந்து கண்ணை பக்கத்துல இருக்கிறத பாக்கணும், தூரத்துல இருக்கிறத பாக்கணும், மேல இருக்கிறத பாக்கணும், கீழே இருக்கிறத பாக்கணும், இப்படி திரும்பி பார்க்கணும். அப்ப ரெண்டாவது வந்து என்னன்னா இந்த ஐபால் வந்து ஒரே ஸ்டேட்ல இருக்கு இல்லையா. அப்ப இது வந்து ஐபாலுக்கு வந்து அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் கண்டிஷன். இப்ப கை இருக்கு, இந்த கையை எப்படி வச்சிருக்கீங்க ஒரு 4 மாசம்,
4 மாசம் இல்ல 1 மணி நேரம் 4 மணி நேரமே வச்சிருக்க முடியாது. அப்ப என்னன்னா இப்படியே வச்சுதான் என்ன கையோட இயக்கம் கட்டு போயிடும். இப்ப இந்த கையை வந்து இப்படி ஆட்டணும் இப்படி ஆட்டணும் மேல இருக்க பொருளை தொடணும், மம்படியை பிடிச்சி வெட்டுறாங்க, அதை பண்றாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்லயுமே கை போகும்பொழுது இப்ப உள்ள இருக்கக்கூடிய சர்க்குலேஷன், அப்ப ஏர் வந்து சர்க்குலேஷன் ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் ஆகுது, எனர்ஜி சர்க்குலேஷன் ஆகுது, கரண்ட் சர்க்குலேஷன் ஆகுது. அப்ப அந்த பகுதி பிரச்சனை வராது. அப்ப இந்த பர்டிகுலரா அப்படியே ஐடி கம்பெனில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சீக்கிரத்திலேயே கண்ணு வந்து அப்ப அவங்க எல்லாம் என்னன்னா கான்சென்ட்ரேட் பண்ணணும். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும், வெளியில போகணும், இயற்கை பசுமையா இருக்க இடத்த பார்க்கணும், தூரத்துல இருக்கிறத பார்க்கணும், பக்கத்துல இருக்கிறத பார்க்கணும், ஒரு பிரேக். அதே போல அவங்க வந்து அந்த கண்ணுக்கு உண்டான அந்த என்ன சப்ளிமெண்ட்ஸ் என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணும், அதை எடுத்துக்கணும். ஐக்கு வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு பார்க்கணும், அதை எடுத்துக்கணும். அப்ப இந்த ஃபுட்டு பிளஸ் எக்ஸசைஸ், பிரேக், ரெஸ்ட், நைட் தூங்குறது, இது எல்லாத்துலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணா அவங்களுக்கும் பிரச்சனை வராது. அவங்களும் பண்றது இல்ல. ஐடி ஃபீல்ட பொறுத்தளவு நான் வந்து இந்த கவுன்சிலிங் போகும்போது எனக்கு தெரிஞ்சது, நமக்கு வந்து ஐடி ஃபீல்டு பெரிய ஏன்னா சம்பளம் நல்லா வாங்குறாங்க, ஒரு லக்ஸரி லைஃப்ல இருக்காங்கன்ற மாட்டோம் தோன்றோம். ஆனா அவங்க போனா டிப்ரெஷன் வந்து பயங்கரமா. ஏன்னா ஒரு விஜயசாந்தி அபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு அங்க ஃபுல்லா ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க தான் எக்ஸசைஸ்க்கு போய் நான் உட்காந்து பேச ஆரம்பிச்சதான் 3 நாளா என்ன விடவே இல்லை. தூங்குற டயத்துக்கு நான் பிச்சுக்கிட்டு ஓடுற மாட்டேன் இருக்கு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடுத்தடுத்து வந்து என்ன பண்றது ஏது பண்றது, என்னோட உடம்பு வந்து இப்படி இருக்கு, சிந்தனைகள் வந்து. ஏன்னா அந்த உயிராற்றல் அப்படின்றது இந்த கண்கள் மூலமாகவும் அந்த செயல்கள் மூலமாகவும் விரயம் அதிகமாகிறதுனால சிந்திக்கக்கூடிய தன்மை, ஒரு தெளிவான நிலையில அதை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய தன்மைன்றது அவங்க கிட்ட இல்ல. அவங்களுக்கு வந்து தூக்க மாத்திரை அவசியம் தேவைப்படுது, இல்லாட்டா போதைப் பொருட்கள் அவசியம் தேவைப்படுது. அது இல்லாம ஒருத்தர் கூட தூங்குறது இல்ல, மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் இல்ல. என்கிட்ட வந்து பேசினவங்க எல்லா பேருமே அந்த அவங்களுடைய அந்த சிந்தனை வந்து எதோ மாட்டா இருக்கான். ஐடி ஃபீல்ட்ல என்ன நடக்கும், நீ சொன்னில கேம், அந்த மாதிரி ப்ரோக்ராம் ஓடிட்டே இருக்கும். அவங்க வந்து என்ன சாஃப்ட்வேர் வந்து சும்மா கிடையாது, ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அதை விட்டுட்டு வெளியில வந்தா கூட இந்த ப்ரோக்ராம் பண்றது. இப்ப நம்ம பாக்குற வேலையெல்லாம் அது மாதிரி கிடையாது. நீ போய் பாக்குற தூங்கிட்டா திருப்பி அடுத்தனால அவங்க வந்து அந்த மைண்ட்ல வந்து அந்த அதனாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை விட்டு எப்படா வெளியில வர்றது இல்ல. இதுல நான் பார்க்கக்கூடியது என்னன்னா, இப்ப இவ்வளவு பேரு டிப்ரெஷனோட ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குறாங்க, இல்ல ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறாங்கன்னா அதெல்லாம் நம்ம போன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஒரு உணவையே நம்ம வந்து அன்போட கொடுக்கும் போது அன்போட அது நமக்கு வந்து ஆளுமையை கொடுக்குதுன்னு சொல்றோம். அப்ப இவ்வளவு பேர் கொடுக்குற விஷயத்துல நாம உள்ள அதிக நேரம் இருக்கும் அப்படின்னம்னா நமக்கும் அதுதானே. ஏன்னா அவங்க அதை தானே கொடுக்குறாங்க. அதோட மொத்த கண்டென்ட் ஜாலி சந்தோஷம் இருந்தாலும் அதுக்கு பின்னாடியான விளைவுகள் என்னவோ அதுவும் அதுல இருக்கு, வேதனை இருக்கு. அவங்க வந்து விரும்பி பண்ணல, பணம் அப்படின்ற பொருளாதார சூழலுக்காக இருந்தாலும் வழியில அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த வழியோட சாரம் அதுல இருந்து நமக்கு வருது. கண்டிப்பா அது வந்து நன்னிலையை கொடுக்காதுன்றத பார்க்க முடிஞ்சது. நன்மை செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பயன்படுத்தி சோ நம்ம ஆக்டிவா நம்ம இருக்கணும் அப்படின்னா கரெக்டா வேலை பார்க்கக்கூடிய டயத்தையே ஒரு 24 மணி நேரத்துல 8 பிரிச்சு தூங்குறதுக்கு ஒண்ணு, இயல்பு வாழ்க்கைக்கு ஒண்ணு, இந்த வேலை பார்க்கறதுக்கு 8 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 8 மணி நேரத்துக்குள்ள எதுக்கு அவசியமா தேவைப்படுதோ அதுல மட்டும் நம்ம மொபைல யூஸ் பண்ணிட்டோம். மீதி நேரம் எப்பவும் போல இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருந்தோம் அப்படின்னம்னா ஆயுள் நல்லா இருக்கும், ஆரோக்கியமும் அது வரைக்கும் இருக்கும். அதான் அவங்களுக்கு அந்த ப்ராப்பர் ரெஸ்ட், ப்ராப்பர் நியூட்ரிஷன், நல்ல தாட்ஸ் பிளஸ் ப்ராப்பர் எக்ஸசைஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைட்டான சுச்சுவேஷன்ல போகும்போது இதை மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னோம்னா இதனுடைய விளைவுகளை குறைக்கலாம். 100% வருது அப்படின்னோம்னா அதுல 80% குறைச்சா கூட போதும் இல்லையா? ஆமா, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் செலவு பண்றோம், நம்மளுடைய வருமானம் 500 ரூபா தானா, எப்படியா இருந்தாலும் பின்னாடி எங்கேயோ லாக் ஆயிடும், அடிச்சு தள்ளிடும். அப்ப என்னன்னா இங்க 1000 ரூபாய் செலவாகுதுன்னா ஒண்ணு 1500 சம்பாதிக்கணும். அட்லீஸ்ட் அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு இங்க மத்த வேலைகளை செஞ்சுக்கணும். அந்த எனர்ஜி வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட போதுமான அளவு இருக்கிற அளவுக்கு கான்சியஸோட வச்சுக்கணும் அப்படின்றது. இப்ப அவங்க என்னன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கணும். எங்கெங்க எனக்கு அதுக்கு அப்படின்னோம்னா லாஸ்ட்ல ஃபைனல்ல பல பிரச்சனை. நேற்று முன்னாடி ஒரு வீடியோல நீங்க சொன்ன மாட்டேன் தான், அந்த 50 வருஷம் வாழ்றோம்னா கடைசி 10 வருஷத்துல மொத்தத்தையும் கொடுக்குற மாட்டோம். இந்த 40 வருஷம் கரெக்டா நம்மள மேனேஜ்மெண்ட் பண்ணி வாழணும் அப்படின்னோம்னா கடைசியா இன்பமா இருக்கலாம், எதையும் கொடுக்க தேவையில்லை. இல்ல அப்படின்னா மாட்டிக்குவோம். நிறைய பேர் சொல்ற மாதிரி நீ ஃபைனல்ல வந்து இந்த மெமரி லாஸ் எல்லாம் இப்ப ஏஜ்டு பீப்புளுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் பாருங்களேன், ஏஜான பீப்புள் பாருங்க நிறைய பேரு ஃபைனல் கண்டிஷன்ல மனநிலை பிரச்சனையில வந்துடுறாங்க. அப்புறம் வந்து என்னன்னா மெமரி லாஸ் வந்துடுது, தன்னையே யாருன்னு தெரியல. மேக்சிமம் பாருங்களேன் இந்த கடைசி ஒரு 2-3 இயர்ஸ் அந்த மரண தருவாய்க்கு முன்னாடி எல்லாம் வந்து ஏஜ்டு பீப்புள் கடைசி வரைக்கும் நடந்துட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாருமே தெரியும், யாருமே வந்து இருக்கு. அந்த காலத்துல இருந்தே எல்லாமே இருக்கு உலகத்துல, அதுக்காக வந்து அந்த காலத்துல எதுவுமே இல்லை அப்படின்லாம் கிடையாது. நோய் இருந்துச்சு, மனநோய் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, ஆனா குறைவா இருந்துச்சு ரொம்ப.
இப்ப மேக்சிமம் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கண்டிஷன் போயிடுறாங்க. இப்ப என்ன காரணம்னா ஸ்டார்டிங்ல அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய டிப்ரெஷன், பெரிய லெவல்ல ஹார்ட் ஒர்க், ப்ராப்பரா ஹெல்த்தை மெயின்டைன் பண்றது இல்ல, ப்ராப்பரா வந்து இந்த மனசையும் மெயின்டைன் பண்றது இல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அந்த கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸோ மொபைல் அப்படின்றது இன்னைக்கு எல்லா பேத்துக்குமே அவசியமான ஒன்று ஆயிடுச்சு. அந்த அவசியத்துக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அனாவசியமா பயன்படுத்தக்கூடிய நேரத்தை வந்து நம்ம இயல்பா நம்மளுடைய இசைவுக்கு மாத்திக்கிட்டோம் அப்படின்னம்னா எல்லாருக்கும் நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மொபைல் பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றத நீங்க தாராளமா கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். இது போல வேற ஏதாவது நாங்க பேசணும், இதை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாட்டோம் ஐடியாஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட்ல கொடுக்கலாம். இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவாழ்க.